அப்பாவுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா நீங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை திருப்தியாக்குகிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். அற்புதமாக உங்களை என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. அதனால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அலைச்சல்களுக்கு அல்ல, நம்மை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கிய ரகசியம் தேவனுடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்திலே நாம் நேரம் செலவு செய்வது, அவருக்குள்ளாக நம்முடைய உறவை நம்ம வளர்த்தி கொள்வது. அல்லேலூயா. பாருங்க, அற்புதமான ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51:11 வாசிங்க. பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். என்ன பாருங்க, அற்புதம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க மக்களை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆதாமுக்கும் காயினுக்கும் இந்த அறிவு இல்லை. இதெல்லாம் தாவீதுக்கு உண்டாயிருச்சு. அவங்க சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க தண்டனை கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா உங்க சமூகத்தை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. ஆஹா, அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆமாம் சொல்லுங்க. இந்த அன்பு பத்தி எப்படி புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பாருங்க ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் கேட்டு பாருங்க. நீ கடைசியா எப்போ ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண கேட்டு பாருங்க. எப்போ அந்நிய பாஷையில பேசி ஆவியில் நிறைஞ்சு எப்போ ஜெபம் பண்ண? பெருமை, அந்த பெருமை உள்ளவனை தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாவீது சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான், ஆனா ஒண்ணு செய்யுங்கப்பா, கெஞ்சி கேட்கிறப்பா, இந்த அரண்மனையை எடுத்துக்கங்க. நான் சேர்த்து வைத்திருக்கேன் பாருங்க, டன்னா தங்கம், அதை நீங்க எடுத்துக்கங்க. எதை வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, திரும்பவும் நீங்க எனக்கு தர உண்மை உள்ளவர். ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய சமூகத்தை மட்டும் விட்டு என்னை என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நீ என்னதான் வசனத்தை கேளுங்க, நம்மால் 10 காலம் வச்சு வாட்ச பார்க்க ஆரம்பிப்போம். அவ்வளவுதான், அது லிமிட், அவ்வளவுதான். நீ என்ன வேணான்னு சொல்லு, இங்கிருந்து நான் ஓடுறேன். எங்க ஓடுவோம் பாருங்க, எங்க போய் பின்னாலேயே பாருங்க என்ன பண்றாங்கன்னு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் சொல்றாரு, அரண்மனை இல்லைங்க, வானா வர்றதுக்கு 1000 பேர் இருக்கான், போனா போறதுக்கு நாடே இருக்குங்க அவனுக்கு. அவன் கட்டளைக்கு கீழ்ப்படி இருக்கு ஒரு தேசம், ஒரு ராணுவம். நல்லா கவனிங்க, முப்படைகள் ஆயத்தமா இருக்கு, சேவை செய்ய வேலைக்காரர்கள். நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஒன்றே ஒரு தயவு பண்ணுங்க, நான் பண்ணின தப்புக்கு சமூகத்தை விட்டு என்னை துரத்திடாதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், சமூகத்தை விட்டு போனதுனால தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். உன்னுடைய சமூகத்தை அவர்கள் இழந்ததுனால, என் ஆதி பெற்றோர்கள் உன் சமூகத்தை, உன் பிரசன்னத்தை, உன் உறவை இழந்ததுனால தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் அதை இழந்து என் சந்ததியை கஷ்டத்துக்கு உள்ளாக்க நான் விரும்பல. என் தலைமுறை 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 என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு நான் உன் சமூகத்தில் இருக்கணும். நீ நிறைய தகப்பன்மார்களுக்கு இந்த அறிவு இல்லை பாருங்க. நீங்க உங்க திறமையினால உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாதுங்க. உங்க படிப்புனால கொண்டு வர முடியாது, பிசினஸ்னால கொண்டு வர முடியாது, எதனாலையும் கொண்டு வர முடியாது. அப்பாவுடைய தயவு கிருபையினாலதான், ஆவியோட உதவியினாலதான் தலைமுறைக்கு நீ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அப்ப அந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை, தாவீதுடைய உள்ளம் எல்லாம் பாருங்க, அவன் தலைமுறை ஆசீர்வாதத்து மேல இருக்கு அவனுக்கு. அதாவது சொல்றாரு, தேவரே உடைய ஆசீர்வாதத்தினாலே உடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. என் தலைமுறை ஆசீர்வதிக்கணும்னா நான் உடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலாம் உடைய சமூகத்தில் செல்லுகிற ஒரு நாள் மேலானது. தட்டு கைய. புரியுதா உனக்கு? புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்க, கவனிங்க மக்களை. நான் நீங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும், அங்க போயிருக்கணும், இங்க போயிருக்கணும், அவருக்கு எல்லாம் இருக்குங்க. அவர் சொல்றாரு, உன் சமூகத்தில் செல்ற ஒரு நாள் எனக்கு மேலானது. உன் ஆலயத்தின் வாசப்படியில் இருக்கிறத நான் விரும்புறேன். ஆலயத்தினுடைய வாசப்படியில் நின்று இருக்க விரும்புகிறேன். உன் ஆலயத்தில் அமர்ந்து உன்னுடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று தியானிக்க நான் விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, என்னென்ன வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு தருவார் பாருங்க.
அப்படியே உங்கள் உள்ளமெல்லாம் அப்படி துள்ள ஆரம்பிக்குங்க. ஆமென். பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அதை அறிஞ்சு கொண்டார் தாவீது, அறிந்து கொண்டார். ஆமென். என்னை வாழ வைப்பது அவருடைய பிரசன்னம். அதான் அவருக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போவோம் வாருங்களா. அவர் எப்படி இருக்காராம்? ஐயோ ஜீசஸ். ஆமென். அவர் ராஜாங்க. அதான் எனக்கு வந்து இந்த தாவீதை வந்து சிந்திக்க சிந்திக்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவன் ஒரு ராஜாங்க, ஒரு கிங், ஒரு தேசத்துடைய ராஜா. ஆலயத்துக்கு போகணும் எப்படி இருக்கிறான்? ஒரு குழந்தையை போல மாறிடுறான் பாருங்க. ஒரு குழந்தையை போல மாறி நடனம் ஆடுகிறது என்ன, துதிக்கிறது என்ன, புரியுதா உங்களுக்கு? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் வாழ வைக்கிற இடம். இங்கே தான் ஜீவன் மார்க்கம் இருக்கு, இங்கே தான் நித்திய ஜீவனுடைய வழி இருக்கு, இங்கே தான் பேரானந்தம் இருக்கு, இங்கே தான் தலைமுறை ஆசீர்வாதம் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு நதி தான் என் தாகத்தை தீர்க்கக்கூடியது, ஆவியானவர். இதை தவிர வேறு எதுவும் என்னை வாழ வைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். உணர்ந்து நான் தான் சொல்றேன், உன் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் இருக்கீங்க?